டைரக்டர் சங்கர் ப்ரொடக்ஷன்ல சிம்புதேவன் டைரக்ஷன்ல கடந்த 2006ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. வடிவேலு டபுள் ரோல்ல இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. ஒரு வடிவேலு ஆக்ஷன்லையும் இன்னொரு வடிவேலு காமெடிலையும் வெளுத்து வாங்கியிருப்பாங்க. மனோரமா, நாசர், இளவரசு, தேஜாஸ்ரீ, மோனிகா, ஸ்ரீமான்னு பலர் நடித்த 23ஆம் புலிகேசி வடிவேலுவோட வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சது. இந்த படத்துக்கு அப்புறமா அவர் ஹீரோவாகவும் நடிக்க ஆரம்பித்தார். வடிவேலு நடித்த 23ஆம் புலிகேசி படம் தமிழ் சினிமாவில் ஒரு எவர்கிரீன் மூவியாக இருக்கு. இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படம் ரிலீஸ் ஆகி கடந்த ஜூலை 8ஆம் தேதியோட 11 வருஷம் நிறைவடைஞ்சிருக்கு. இதனால சங்கர் தன்னோட ட்விட்டர் பேஜில் ஒரு சர்ப்ரைஸான அறிவிப்பையும் கொடுத்திருக்காரு. இந்த அறிவிப்பில் புலிகேசி வெளியாகி 11 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட 2ஆம் பாகம் தொடங்கும்னு சொல்லிட்டு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த கார்ட்டூன் படத்தையும் சேர்த்து ட்வீட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சங்கர். இந்த கார்ட்டூன் படத்தை வரைஞ்சவர் இயக்குனர் சிம்புதேவன். இந்த கார்ட்டூன் வரைபடத்துக்கு கீழே மண்ணா இப்படிலாம் ஏறாதுங்க, யானை ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது அப்படின்ற வாசகமும் இடம் பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியோட 2ஆம் பாகத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க, தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் யார் யார் அப்படின்ற விவரம்லாம் தெரிய வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான சினிமா நியூஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நெட்டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரேஸ்ல தோத்ததெல்லாம் மறந்துடுச்சா? எந்த மூஞ்சியை வச்சுக்கிறா திரும்ப ரேஸுக்கு வந்திருக்க?